கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல துர்மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். நல்லா கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல யாராவது தாய் தந்தையரை புண்படுத்தி இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே தண்டனை. எப்படிங்க? ரொம்ப கொடூரமான முறையில, கடினமான முறையில அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை இறக்குறான். யார் தாய் தந்தையருக்கு நோவினை செய்யறாங்களோ. அதனாலதான் இந்த நோன்பு ஆரம்பிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியில, ஜும்மாவுடைய மிம்பர் படியை ஏறும்போது, ஒவ்வொரு படி ஏறும்போது யார் ரமதானை அடைந்து ரமதானை நோன்பு நோக்கவில்லையோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது படியின் மீது ஏறும்போது என்ன சொல்றாங்க? தாய் தந்தையர்கள் இருவரில் ஒருவரோ யாராவது ஒருவர் இருந்து சரியான முறையில யார் தாய் தந்தையரை கவனிக்கவில்லையோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. மூணாவது படியில யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் புறப்பட்டு முஹம்மத் அப்படிங்கிற பெயர் புறப்பட்டு யார் ஸலவாத் சொல்லலையோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமான்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் ரமலான் துவங்கறதுக்கு முன்னாடி சொன்னது. அப்ப எல்லா காலத்திலயுமே என்னங்க, தாய் தந்தையர்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அது இந்த நோம்பினுடைய காலகட்டத்தை அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய பணிவிடைகளை செய்யணும். அவங்களுக்கு நீங்க ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கணும். அன்பான முறையில பேசுங்க. அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க தாய் தந்தையர்களுக்கு மத்தியில. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும்